அப்புறம் 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 4 ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஹெல்த்தும் அன்றைக்கி முடியல, டயர்டு. ஸ்டண்ட் மாஸ்டர் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், போட்டு கீழே உருண்டது பிறல்றது எல்லாம் எடுத்து போட்டு புழிஞ்சிட்டாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஸோ ஒரு 4 மணிக்கு மேலே ரொம்ப முடியல. ஆனால் சரி நான் கிளம்புறேன் டென்னிஸ், என்னால் முடியல அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டார். நாங்கள் அப்படியே என்டையர் க்ரூ கேமரா பின்னாடி நின்றுக்கிறோம்ல, அப்படியே நான் மாஸ்டர் மூஞ்ச பார்க்குறேன், அவர் கேமராமேன் மூஞ்ச பார்க்குறாரு, அசிஸ்டண்ட்லாம் சார் என்ன சார் அப்படின்றானுங்க. ப்ரொடியூசர் வந்து ஆக்டரில் இந்த படத்தில் செல்வராகவன் சாருக்கு மாமாவாக பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்ன பார்க்குறாரு, இப்போ நான் அவர் எப்படி பார்க்குறது, ஒரு ப்ரொடியூசர் இப்படி பார்க்குறாரு, இந்த சீனை முடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்குறதா, இல்லை சரி அவர் என்றைக்குமே அப்படி எங்களை பார்த்ததில்லை. உடனே ஐயோ என்ன இது முடிக்க முடியாமல் போயிடுமோ, நல்ல ஃப்ளோவில் போயின்னு இருந்தது, எவ்ரி திங் ஓகே அப்படின்னு பார்க்குறாரா இல்லை எப்படின்னே புரியல எங்களுக்கு. என்ன பண்ணுற ஒரு பயத்தோடு நிற்கிறோம். எனக்கு மைண்டில் ப்ரெஷர், இப்படியாவது இந்த சீக்வன்ஸ் ஒரு 5-6 ஷாட் போனால் முடிஞ்சிருமே அப்படின்ட்டு, இல்லைன்னா திருப்பி இந்த மொத்த செட்டப் எடுத்துன்னு வரணும் அப்படி நினச்சிங்கிறப்ப போயிட்டாருங்க. ரொம்ப தூரம் போயிட்டார், ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட. ரொம்ப லாங் ஒன் வே அது, அந்த கிராமத்துக்கு போகிற உண்மையான ரோடே அப்படி தான் இருக்கும். போயினேன்ட்டு திடீர்னு என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரில. போயிட்டு நாங்களாம் அப்படியே ஒருத்தர் மூஞ்சை பார்த்து நின்றுட்டே இருந்தோம். போச்சுடா அவ்வளோதான்டா இன்னைக்கு அப்படிங்கும்போது போயிட்டு திடீர்னுட்டு திரும்பிட்டு அப்படியே அங்கே ஒரு அது அனுபவங்க. அது ஃபீல் பண்ண. அப்போ நாங்கள் அந்த ரோடுக்கெலாம் நாங்கள் இல்லை பார் லைட்லாம் வச்சு அடித்து ஒரு அது நல்லாயிருக்கும். அதில் அப்படியே அந்த லைட்டில் நாங்கள் பார்க்குறோம். டக்குன்னு அப்படியே லுங்கியை மச்சு கட்டிட்டு அப்படியே நேராக திரும்ப வந்தார். என்னடா சார் வர்றாரு சார் அப்படி நாங்கள் இங்கெல்லாம் ஒரே ஒரு இது நடக்குது. வந்தவொடனே டென்னிஸ் அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னாரு. என்னடா சொல்கிறாரு அப்படின்ட்டு, டே எடுங்கடா அப்படின்ட்டு டக்குன்னு அது உண்மையாகவே கூஸ் பம்ப் மூமெண்ட்ங்க. நம்மளோட ஃபீலை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு டைரக்டர் என்ன நிலைமையில் இருப்பார் இப்போ இந்த இடத்துல, இது நின்னா அந்த இடத்துல டைரக்டரோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல ஒரு கிரேட் டைரக்டர்.